Dear all, I'm Dr. Aruna Ashok with you again. Today we are going to talk about third trimester do's and don'ts. I hope you have watched already first trimester and second trimester do's and don'ts. So நம்மளோட pregnancy வந்து 3 பாகமா பிரிக்கலாம். So first 3 months, second 3 months, third 3 months. So நம்ம first 6 months ஏற்கனவே பார்த்துட்டோம். So அதில் உங்க doubts இருந்தாலும் you can always ask us. And the third 3 months is very important. அதை சந்தோஷமா ஒரு ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபார்வர்ட் ஆகலாம், இல்ல பயந்து பயந்து எப்படிதான் டெலிவரி ஆக போதும்னு சொல்லி கவலையிலையும் இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் சூஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எனக்கு முக்கியமா ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, ஸோ நான் வந்து டெலிவரிக்கு வர்றது வந்து ஒரு ட்ரிப்புக்கு ரெடி ஆகுற மாதிரி ஆனேன் டாக்டர். ஸோ ட்ரிப் முடிச்சுட்டு குழந்தைய வீட்டுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு போற மாதிரி போனேன் அப்படின்னு சொல்லி. So her delivery was very easy and it was a normal delivery and she had a happy moments during delivery. So positive attitude இருந்தா நமக்கு நிறைய நேரங்கள்ல பாசிட்டிவா தான் நடக்கும். Even if it is a cesarean, it's going to be very good. So go ahead and have your third trimester with all full with happiness. So next we'll go ahead with the third trimester அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 to 40 weeks is the third trimester. 40 weeks ஓட நம்மளோட pregnancy முடியுது. ஸோ 40 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பேபி டெலிவரி பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் நம்ம 41 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பட் நாட் மோர் தென் தட். 41 வீக்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணும்போது குழந்தைக்கு மூமெண்ட்ஸ் கம்மியாகிறது, தண்ணி கம்மியாகிறது, மெக்கோனியம் மோஷன் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி 37 to 40 வீக்ஸ் we deliver the babies. ஸோ இந்த 3 months இஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த லாஸ்ட் 1 month, தட் இஸ் 36 to 40 வீக்ஸ், வயிறு ரொம்ப பெருசாகிட்டதுனாலையும் பேக் ரொம்ப பெண்ட் ஆகுறதுனாலையும் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், எந்த பொசிஷனில் படுத்தாலும் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த பாடி ஹேபிட் அண்ட் பாடி போஸ்டர் ஆல்சோ. ஸோ லாஸ்ட் 3 monthsல நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்களை வச்சுக்க முடியும், அதுக்கு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்குன்னா, எப்பப்பெல்லாம் விசிட்ஸ் பண்ணணும் டாக்டர்ஸை, எப்போ ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும், என்ன டயட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்போ செக்ஸ் இருக்கணும், செக்ஸ் இருந்தே தான் தீரணுமா, எது இருந்தால் கரெக்டாக டாக்டர் கிட்ட போகணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் டெலிவரிக்கு, இதெல்லாம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர், ஸோ இட்ஸ் அ லாங் லிஸ்ட். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 28 வீக்ஸில் என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் வந்து டாக்டரை பார்ப்பீங்க. அப்போ 28 வீக்ஸில் பார்க்கும்போது குழந்தை லங் மெச்சூரிட்டிக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இட்ஸ் கால் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். எதுக்காக அது போடுறோம்னா, சில பேருக்கு ட்வின்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லை பிளாசண்டா கீழே இருக்கு அப்படின்றவங்களுக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இல்லை ப்ரீவியஸ் ப்ரீடம் டெலிவரி, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடலாம். அப்படி சீக்கிரமாக டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தையோட லங்ஸ் வந்து ரொம்ப வளராமல் இருக்கும். அந்த வளர்ச்சியை கொஞ்சம் தூண்டு வைக்கிறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுறோம். இட்ஸ் a very less costly injection. You can take the injection. It is given as 4 doses 12 hours apart. So it's a easy injection and இது வயிற்றுல இருக்கும் போதே போட்டோம்னா லங்ஸ் நல்லா வளர்றதுனால குழந்தை பிறந்த உடனே நல்லா அழுது சுவாசிக்க முடியும். இதை தவிர முக்கியமான ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஆன்டிடி. சப்போஸ் ஒய்ஃப் வந்து RH நெகட்டிவ் பிளட் குரூப் A, B or O நெகட்டிவா இருந்து ஹஸ்பண்ட் பாசிட்டிவா இருந்தா இந்த இன்ஜெக்ஷன் 28 வீக்ஸ்ல உங்களுக்கு டாக்டர் போடுவாங்க. So this is very good for you and it is going to help you to have no complications in the next pregnancy. இதை தவிர ஒரு ஸ்கேன் பண்ணலாம், ஸ்கிரீனிங் ஸ்கேனா பண்ணலாம், இல்லை க்ரோத் ஸ்கேனா பண்ணலாம். அது இல்லாமல் பிளட் அண்ட் யூரின் செக். பிளட் அண்ட் யூரின் செக் பிரெக்னன்சியில் எவ்ரி விசிட்ஸ் யூ ஹேவ் டு டூ. வை வி ஹேவ் டு டூ பிளட் அண்ட் யூரின் செக்? பிளட் டெஸ்ட் பண்ணாதான் ஹீமோகுளோபின் அனீமியா இருக்கா இல்லையான்னு தெரியும். சுகர்ஸ், தைராய்டு, பிபி ஜாஸ்தி ஆகிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். Anemia is the single most common complication during pregnancy in Indian females. ஸோ அதனால ஹீமோகுளோபினை எப்பயோ 11க்கு மேலே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. பீரியாடிக்காக செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல 12 இருக்கிறவங்களுக்கு கூட கடைசி 3 மாசத்துல 8 வரைக்கும் கூட போகலாம். ஸோ டோன்ட் திங்க் அபவுட் ஒன் பிளட் டெஸ்ட், கீப் டூயிங் த பிளட் டெஸ்ட் ஹீமோகுளோபின் அட்லீஸ்ட் 2 months once. அண்ட் யூரின்ல என்ன செக் பண்ண போறாங்க டாக்டர்? யூரின்ல ப்ரோட்டீன்ஸ் வருதான்னு செக் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட் 3 monthsல உங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ப்ராப்ளம் பிபி ஹை ஆகுறது. பிபி ஹை ஆச்சுன்னா ப்ரோட்டீன்ஸ் யூரின்ல நிறைய வரும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வரதை கண்டுபிடிச்சா நம்ம பிபி மானிட்டரிங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கலாம். ஸோ கால் வீக்கம் இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக யூரின் ப்ரோட்டீன் யூரியாவை எவ்ரி வீக் கூட பார்க்க சொல்லுவோம். யூரின் கால் வீக்கம் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா எவ்ரி மந்த் யூ கேன் செக் யூரின் ப்ரோட்டீன் லெவல் அண்ட் ஆல்சோ சுகர் லெவல்ஸ்.
இது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட். இதை பற்றி we will have a presentation at the end. அடுத்த விசிட். ஸோ பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 weeks once செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை you're fine, everything is good, you can even visit the doctor a month later. Particularly in times like COVID, you can definitely visit the doctor after 1 month. And 30 to 32 weeks, it is easy visit. They are going to check the growth of the baby, எவ்வளோ தண்ணி இருக்கு வயிற்றுல, எந்த பொசிஷன்ல இருக்கு பேபி, இதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. சில டைம் ஸ்கேன் தேவைப்படும், சில டைம் ஸ்கேன் தேவைப்படாது. ஸோ டாக்டர் ஸ்கேன் பண்ண சொன்னா மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதும். இது இல்லாமல் 2 vaccines are recommended by FOGSI, that is Indian Association of Obstetrics and Gynecology, are advising 2 more vaccines. இது என்ன 2 vaccine பார்த்தீங்கன்னா, it is called flu vaccine, which is உங்களுக்கு தெரிஞ்ச கொரோனா பேண்டமிக் மாதிரியே H1N1 சொல்லிட்டு ஃப்ளூ பேண்டமிக்கும் இருந்தது. ஸோ அந்த ஃப்ளூ வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் 28 to 32 weeks or 34 weeks வரைக்கும் you can take this vaccine. Another vaccine which can be taken is Tdap, which is the whooping cough vaccine. Tetanus, diphtheria and pertussis. Pertussis is the whooping cough. அந்த வேக்சின் குழந்தைக்கு நம்ம எப்பயுமே போட தான் போகிறோம். 6 weeksல போடுவோம். 6, 10 and 14 weeksல we are going to give the baby the vaccine. பட் இதை வயிற்றில் இருக்கும் போதே அம்மாக்கு போட்டுட்டோம்னா குழந்தை பிறக்கும் போதே இம்யூனிட்டியோடய பிறக்கும் அப்படின்றது வந்து இஸ் proven. So you can, these 2 are optional vaccines. Little bit it is around 1,000 rupees. So if you are feeling that as expensive, you can take it after the childbirth also. Child can take it. But if it is affordable to you, you can definitely take the vaccine during pregnancy. Next is 34 to 36 weeks. இந்த வீக்ஸ்ல முக்கியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பிரெஸ்ட் கேர். ஸோ எப்படி பிரெஸ்ட் கேர் பண்ணணுன்றதை we will be letting you know. But before that, you have to just make sure that you start the breast care at this time. So 32 weeksலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 34 weeksல பயம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். Again, all your checks come into play and then you are now entering the term. 37 weeks ஆயிட்டுனா baby is term. Baby உள்ளார ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. பேபி எப்போ பிறந்தாலும் அதால் நல்லா சுவாசிக்க முடியும், நல்லா அழ முடியும், பால் குடிக்க முடியும், யூரின் மோஷன் எல்லாம் போக முடியும். ஸோ 37 weeksக்கு மேலே யோர் பேபி இஸ் டேர்ம். ஸோ பயப்படவே தேவையில்லை, எப்போ வேணால் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் நெக்ஸ்ட் மூவிங் டு வாட் ஆர் த இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ வி ஹவ் டோல்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. அப்பப்போ ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கன்ஃபியூசிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு gist of injections that has to be taken during pregnancy. One is 12 to 24 weeks. In the time kullada 2 TT injection, tetanus toxoid injection is important. Either it is available as tetanus or tetanus and diphtheria vaccine together. So you can take it 2 doses at least 1 month apart. It can be taken 2 months apart also, but not frequently. And then the vaccine which we are giving is 28 weeks. We are giving for lung maturity, we are giving dexamethasone, and in case if it's needed, anti-D. These are not vaccines, but these are injections which are commonly prescribed during pregnancy. அடுத்தது 28 to 36 weeks நம்ம என்ன பண்ண போறோம், flu vaccine and Tdap vaccine. So இதெல்லாம் தான் injections pregnancyல உங்களுக்கு காமனா டாக்டர் சொல்லக்கூடிய injections. So next is stem cell storage. ஸோ ஸ்டெம் செல் ஸ்டோரேஜ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வி ஆல்சோ கிவ் த ஆப்ஷன் டு யூ. ஸோ ஆஸ் அ டாக்டர், whenever I am counseling the patient and the patient asks me whether I have to do stem cell storage or not, நான் குழந்தையோட ரத்தத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணணுமா இல்லையா, தொப்புள் கொடி ரத்தத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணணுமா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹெரிட்டரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஏற்கனவே இருக்குது, இல்லை ஐ எம் வெரி ரிச் டாக்டர், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் ஸ்பெண்டிங் மணி ஆன் திஸ், டெஃபினெட்லி இட் இஸ் வொர்த் ஸ்டோரிங் இன் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். பட் இஃப் யூ ஆஸ்க், இஸ் இட் மேண்டேட்டரி டு ஸ்டோர் மை ஸ்டெம் செல்ஸ், கட்டாயம் பண்ணியே தீரணுமா? கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, பெரிய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தால் பண்ணால் யூஸ்ஃபுல். இப்போதைக்கு நாங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸ்டெம் செல்ஸ்னா, யூட்ரஸில் வந்து லைனிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஓவரியில் எக்ஸ் கம்மியாச்சுன்னா ஓவரியில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு we are using stem cells. ஸோ இப்போ நிறைய பிளட் டிசார்டர்ஸ், பிளட் கேன்சர்ஸ், பிளட் டிசார்டர், சிக்கிள் செல், தலசிமியா, இது எல்லாத்துக்குமே ஸ்டெம் செல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ் கூட ஸ்டெம் செல்ஸ் ஆர் பீங் யூஸ்ட். ஸோ இன் ஃபியூச்சர் உங்கள் குழந்தை பெருசான உடனே இன்னும் எவ்வளோ யூஸ் ஆகும் ஸ்டெம் செல்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால ஸ்டெம் செல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது தான்.
ஸோ ஸ்டெம் செல் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ப்ரியராக யூ ஹேவ் டு கெட் அ intimation, you have to give intimation and collect the stem cell kit. நம்ம கார்ட் பிளட் எடுத்து ஸ்டெரைலாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அம்மாவோட பிளட்டும் ஒரு 5 to 10 ml எடுத்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே இருந்துச்சுன்னா they will store the stem cells. You can store it for 5, 10, 15 or 25 years based on the agreement with you and the stem cells bank. பட் ஸ்டெம் செல் சில பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு தொப்புள் கொடியை மட்டும் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டா இஸ் இட் ஸ்டெம் செல்ஸ் டாக்டர்? இட் இஸ் நாட் ஸ்டெம் செல்ஸ். இட் ஹேஸ் குட் க்ரோத் ஃபேக்டர்ஸ். இது சயின்டிஃபிக்காகவும் நல்லது தான். ஸோ கார்ட் பிளட் எடுத்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, டீஹைட்ரேஷன் பண்ணி அதை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதை வந்து யூ கேன் ஹாவ் இட் அஸ் அ பில். இது வேணா ஃபாரின்லயும் நிறைய பேர் பண்றாங்க. நம்ம ஊர்ல இது ரொம்ப காலமா ட்ரெடிஷ்னலா இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதை பண்றதுனா பண்ணலாம். ஆனா இது கட்டாயம் பண்ணணுமானா இட்ஸ் ஆப்ஷனல். உங்களோட பழக்கத்தில் இது இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம். வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ அடுத்த ப்ரெசன்டேஷன், செக்ஸ் ஆர் இன்டர்கோர்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட கேட்கறது, செக்ஸ் இருக்கணுமா டாக்டர், இருக்கக்கூடாது? கடைசி 3 மாசத்துல கான்டாக்ட் இருக்கிறதுல ப்ராப்ளமே இல்லை. யூ கேன் ஹேவ் இன்டர்கோர்ஸ் ப்ரொவைடட் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாயில தையல் போட்டிருந்தாலோ, ரெட்ட குழந்தைகள் இருந்தாலோ, ப்ரீவியஸ் ப்ரீடம் டெலிவரி ஆயிருந்தது, இல்ல பிளாசண்டா கீழே இருந்தது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இல்ல ஒய்ஃப்க்கு பெயின் இருக்கு கான்டாக்ட் இருந்தோன்னா கட்டாயம் கான்டாக்ட் இருக்காதீங்க. அப்படி இல்லை ஐ எம் ஆல் ஃபைன் அப்படின்னு சொன்னா நீங்க டெஃபினட்டா கான்டாக்ட் இருக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் ஆக போறது இல்லை. ஆனா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு அவ்வளவா கான்டாக்ட் இருக்க இஷ்டம் இல்லை டாக்டர், ஆனா இன்டர்கோர்ஸ் இருந்தாதான் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்றாங்களே, இது கரெக்டா இல்லையா? ஸோ இன்டர்கோர்ஸ் இருந்தால் தான் நார்மல் டெலிவரின்ற அர்த்தம் கிடையாது. கான்டாக்ட் இருக்கும் போது பீனஸ் வந்து சர்விக்ஸ் மேலே படுறதுனால சர்விக்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி சில பேருக்கு நார்மல் டெலிவரி கொஞ்சம் ஆகுமெண்ட் ஆகலாம். ஆனால் கான்டாக்டே இல்லை, ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காரு, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இவங்களுக்கு நாட் வில்லிங் பெயின் இருக்குன்னா இது மாதிரி இல்லாதவங்க நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகுது. ஸோ கான்டாக்ட் இருந்தால் தான் நார்மல் டெலிவரின்றது கிடையாது. ஆனால் கான்டாக்ட் இருந்தால் நார்மல் டெலிவரி கொஞ்சம் ஆகுமெண்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ப்ரூவன். ஸோ நெக்ஸ்ட், இமோஷனல் மெச்சூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு பொண்ணா நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல ரொம்ப ஃப்ரீயா நான் தான் இருக்கிறதுலே தைரியமான பொண்ணு அப்படின்னு உங்களுக்கும் தோணி இருக்கும். உங்க வீட்டுல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு தைரியமான பொண்ணு கல்யாணம் ஆகி மாசம் ஆகும்போது கொஞ்சம் தைரியம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆகலாம். இன்னும் மோசமா ஆகுறது எப்பன்னா டெலிவரி ஆன உடனே. டெலிவரி ஆகி ஒரு 1 or 2 வீக்ஸ்ல போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன காரணம்னே தெரியல, நல்லா இருக்க குழந்தை என் கையில, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க டாக்டர், ஆனாலும் எனக்கு அழுகையா வருது, என்னால இந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணவே முடியல, என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி உங்களுக்கு நீங்க நினைக்கிறதுனால வருதில்லை, இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் வேரியேஷன்ஸ். பிறந்த உடனே ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப லோ ஆயிடுது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பாடி விட்டு போறதுனால நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் வரும். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நல்ல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணி உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிட்டு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டா யூ கேன் ஓவர் கம் திஸ். ஸோ கேட்டுட்டு இருக்க கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் இது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபேமிலி அண்ட் சோஷியல் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ சும்மாவே அழுவுற, ஒருத்தமே ரீசன் இல்லாமல் அழுவுறன்னு அவங்களை திட்டுறதோட கூட இருந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு பாருங்க. இந்த டைம்ல தான் அம்மாக்கும் பொண்ணுக்குமே நிறைய டைம் சண்டையும் பிரச்சனையும் வரும். ஸோ பி கோஆப்ரேட்டிவ். அண்ட் பிரெக்னென்ட் பேஷண்ட்ஸாக இருக்கிற நீங்களும் இந்த டைம்ல கொஞ்சம் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸை எப்படிலாம் குறைக்க முடியும், கொஞ்சம் தூங்கிக்கிட்டு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கான்ஃபிடென்ட் ஆகி நல்ல யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி உங்களால குறைக்க முடியும். இது மெயினா ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்பு வந்து செய்யக்கூடிய தன்மை வந்து கம்மியா தான் இருக்கு, ஒர்க்கிங் எபிலிட்டி இஸ் லெஸ். ஆனா மைண்ட் வந்து நீ 10 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லுது, ஆனா உடம்பு 1 கிலோமீட்டர் ஓட கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ மைண்ட் அண்ட் பாடி ஏசிங்க்ரனி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வருது. ஸோ கோஆப்ரேட், நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிரெக்னன்சிலையும் போஸ்ட் டெலிவரியும் நம்மளோட உடம்போட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு மைண்டுக்கும் தெரிவிச்சாதான் அப்ப நம்ம அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் இமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து பிரெக்னன்சியை ஹாப்பியா யூ கேன் புட் ஃபார்வர்ட். நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களோ இந்த பிரெக்னன்சில, அந்த அளவுக்கு பேபியும் பிறந்த உடனே
அழாமல் சந்தோஷமாக உங்கள் கூட இருக்கும். சில பேர் அம்மா ரொம்ப பரபரன்னு இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க. ப்ரெக்னன்சியில் நிறைய சண்டைகள், சச்சரவுகள், அழுகைகள் இருக்கும்போது குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய நேரம் அழுதுகிட்டே இருக்கும், ஒழுங்காக தூங்காதது, ஒருத்தவங்க தூக்குனாங்கன்னா அவங்க கிட்ட ஈஸியாக போகாதது, இந்த மாதிரி சினாரியோஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக உங்கள் ப்ரெக்னன்சி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் பேபியோட ப்ராசஸும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸசைஸ் டியூரிங் 3rd trimester. ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் இது வரைக்கும் நம்ம சொன்னது என்ன, ஸ்குவாட்டிங் வந்து ஹாஃப் ஸ்குவாட் வரைக்கும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேஜரான சேஞ்ச் டியூரிங் 3rd trimester ஃபுல் ஸ்குவாட் பண்ணலாம். ஸோ ஃபுல் ஸ்குவாட்லேயும் சும்மா உட்காந்து எழுந்திரிக்கிறது ஃபர்ஸ்ட் உங்களோட பிக்சரில் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வரைக்கும் உட்கார்றது, ஃபுல் ஸ்குவாட் அண்ட் டீப் ப்ரீத்திங், கையை சேர்த்து வச்சு டீப் ப்ரீத், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணி 5 times யூ கேன் டூ தட். பண்ணும்போது உங்களோட பெல்விக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் சிசேரியன் ஆனவங்க இது பண்ணக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. இது பண்ணாதான் உங்களுக்கு போஸ்ட் டெலிவரி உங்களோட மசில்ஸ் எல்லாம் நல்லா ரெக்கவர் ஆகி உங்கள் பேக் பெயின் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களோட டெலிவரி ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் டெலிவரி ஆகிட்டதுக்கப்புறம் உங்களோட பாடி ஒரு நல்ல ஜாயிண்ட் பெயின்ஸ் இல்லாமல், பேக் பெயின் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் சிசேரியனாக இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் யூ கேன் டூ எக்ஸசைசஸ். உங்களோட டாக்டர் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக டூ ஆல் தீஸ் எக்ஸசைசஸ். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் பெயினுக்கு கேட் அண்ட் கேமல் அண்ட் பெல்விக் பிரிட்ஜிங் ஆர் வெரி குட் எக்ஸசைசஸ். Whenever I develop back pain, I do this and I get tremendous relief. நீங்கள் ஒரு பெயின் கில்லர் போடுறதோட இந்த எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். Another exercise which is very popular is butterfly exercise. You can definitely do it. It will help you to stretch during delivery. And நம்ம பேக் ஸ்ட்ரெச்சிங்கில் வந்துட்டு கோப்ரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு அப்புறம் கீழே உட்காந்து நமாஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச்சிங், இந்த லாஸ்ட் பிக்சர் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்மளால கோப்ரா ஸ்ட்ரெச்சிங் பண்ண முடியாது ப்ரெக்னன்சியில். நமாஸ் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது காலை வந்து நல்லா அகட்டி வச்சுட்டு அந்த காலுக்கு நடுவில் குழந்தையோட வயிறு, நம்மளோட வயிறு வந்து போகிறதுக்கு இடம் விட்டாதான் உங்களால் லாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைசஸ்லாம் எப்படி பண்ணணும்னே தனியாக ஒரு செஷன் வச்சு வில் பி லெட்டிங் யூ நோ. பட் தீஸ் எக்ஸசைசஸ் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் வித்வுட் வேஸ்டிங் த டைம். அண்ட் லாஸ்ட் 3 months எவ்வளோ வெயிட் கெயின் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு 7 to 8 kgs ஏறி இருக்கீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 months you can gain 3 to 4 kgs. So இந்த அளவுக்கு கெயின் ஆனால் போதும். 10 to 14 kgs டோட்டல் ப்ரெக்னன்சியில் கெயின் ஆனால் போதும். ரொம்ப ஏற்கனவே ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு 6.5 to 7.5 kgs இருந்தாலே தாராளமாக போதும். ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 15 to 20 kgs வரைக்கும் வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ மானிட்டர் யுவர் வெயிட் கெயின், மந்த்லி ஒன்ஸ் வெயிட் செக்அப் பண்ணிக்கோங்க. We always tell the 4 warning signs to consult the doctor when you are there in the 3rd trimester or any time during pregnancy. First thing is decreased fetal movements. Movements கம்மியா இருந்தா கட்டாயம் டாக்டர் போய் பார்க்கணும். Even a smallest doubt about fetal movements being less, consult the doctor because it is the only thing which we are also worried about. Next is leaking provaginum. பனிக்குட உடைஞ்சு தண்ணியா போற மாதிரி உங்களுக்கே தெரியாம யூரின் போற மாதிரி இருந்தா டெஃபினட்டா you have to consult the doctor. நெக்ஸ்ட் இஸ் ப்ளீடிங் பர் வெஜைனம். கட்டாயம் இதை வந்து நீங்கள் நிறைய பேர் உடனே வந்து சொல்லிடுவீங்க. இதில் வந்து எந்த பேஷண்ட்டும் ஸ்கிப் ஆக மாட்டாங்க. ஸோ எதில் யூஸ்வலாக மிஸ் பண்ணுவாங்கன்னா டிக்ரீஸ் ஃபீட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பனிக்கூட உடஞ்சு தண்ணியாக போகுது, யூரின் போகுதுன்னு நினைச்சேன் டாக்டர், ஒயிட் டிஸ்சார்ஜ்னு நினைச்சேன், காலையிலேருந்து லைட்டாக போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தில் கம் வெரி லேட். அந்த மாதிரி லேட்டாக பனிக்கூட உடஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பனிக்கூட உடஞ்ச உடனே 2-3 hours நல்ல வலி வந்து நார்மல் டெலிவரி ஆறவங்களுக்கு வலி வரலாம். ஆனால் எல்லாருக்கும் பனிக்கூட உடஞ்சா வலி வரணும்னு அவசியம் கிடையாது. பனிக்கூட உடஞ்சு தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு பொறுமையாக 1 நாள் 2 நாள் கழிச்சு கூட வலி வரும். அதனால பனிக்கூட தானே உடஞ்சது, வலி வரவே இல்லையே அப்படின்னு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டாம். பனிக்கூட உடஞ்ச தண்ணியா போனாலே எவ்வளோ சீக்கிரம் டாக்டர் கிட்ட வர முடியுமோ பேனிக் ஆகாம கிளம்பி கரெக்டாக வந்துடணும் டாக்டர் கிட்ட. அப்போதான் டாக்டர் வந்து பனிக்கூடத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு தே கேன் ட்ரை ஃபார் அ நார்மல் டெலிவரி. ஸோ பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னா சிசேரியன் அர்த்தம் கிடையாது. நம்ம பெயின் வர வரைக்கலாம் வெயிட் பண்ணுவோம், 4 hours வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பெயின் வருதா இல்லையான்னு பார்ப்போம். பெயின் வரலை அப்படின்னு சொன்னால் பெயினை இன்டியூஸ் பண்ணி நம்ம டெலிவரி பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் லேபர் பெயின்ஸ். ஸோ நம்ம 3 things பார்த்தோம். 4th விஷயம் வந்து லேபர் பெயின். பனிக்கூட உடஞ்சு தான் வலி வரணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு தானாக ஃபர்ஸ்ட் வலி வரும். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வலி வரணும்,
அப்புறம் பனிக்கூடம் உடையணும், அப்புறம் டெலிவரி ஆகும். இதான் ஸ்டேஜஸ். ஸோ வலி வந்தது அப்படின்னா நம்மளுக்கு 37 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ரிலாக்ஸ்டாக கிளம்பி வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வலி வரது எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி டாக்டர் இருக்கும் பெயின் வந்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பெயின் வரப்ப ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வர மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் ஒரு 1 ஹவர்லேயே 3-4 டைம்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்புறம் 10 மினிட்ஸ்க்கே 3 கண்ட்ராக்ஷன்ஸ் வரும். தட் இஸ் கால் ஆக்டிவ் லேபர். ஸோ நீங்கள் 1 ஹவர்ல 1 கண்ட்ராக்ஷன் வந்து 1 ஹவர்ல 4-5 கண்ட்ராக்ஷன்ஸ் வருது இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும் போதே கிளம்பி வரலாம். ஸோ சில பேர் கேட்பாங்க, வலி வந்து நான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக 1 ஹவர் ஆகும், அதுவும் டிராஃபிக் இன் திஸ் ஆல் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எவ்வளோ டிராஃபிக் இருக்கு டாக்டர், நான் வர முடியுமான்னு கேட்டால் பேனிக் ஆக தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக குளிச்சு கிளம்பி வரலாம். ஆனால் வலி வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட வரும்போது டோன்ட் ஹேவ் அ ஃபுல் ஸ்டமக் அண்ட் கம். நல்லா சாப்பிட்டு வரக்கூடாது. பிகாஸ் தேர் மைட் பி கண்டிஷன்ஸ் தட் நீட் சிசேரியன் ஆர் injections or some drugs which cannot be given if you are in full stomach. So just get ready, keep your bag ready இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு you have to come to the hospital. It can take 1 hour to 2 hours to reach the hospital, but don't panic, come to the hospital as fast as possible. Next, fetal movements count self monitoring. எப்படி fetal movements பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is called Cardiff count or count to 10 chart ன்னு சொல்லுவோம். இது வந்து 28 வீக்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டெய்லி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியாக மூமெண்ட்ஸ் காலையிலே தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ஃபுல் டே மூமெண்ட் கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் 2 hours இன் அ டே 10 மூமெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா the whole day you cannot count. You need not count at all. இல்லை எனக்கு 2 hours அட் ஸ்ட்ரெச் வந்து 10 மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா, காலையில், மத்தியானம், நைட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் அண்ட் ஆஃப்டர் டின்னர் 1 hour ஒரு சைடா படுத்திருந்து you can count at least 3 to 4 movements. 3 to 4 movements தெரிஞ்ச உடனே you can stop counting. So 3 times a day if you're checking it means that you are having a good movements. If you are a diabetic, hypertensive, it is a precious pregnancy, already liker is less, இந்த டாக்டர் வந்து பர்டிகுலரா fetal movement பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, you maintain this in a chart. Take a notebook, morning, afternoon, night போட்டுட்டு put a into mark or a star mark and count your fetal movement count. So that you will know how when it is less, you can report the doctor as fast as possible. But sometimes patients வந்து 2 hours fetal movements இல்லைன்னு panic ஆகி வரதும் உண்டு. பேபி வந்து 75 to 90 minutes movements இல்லாமல் இருக்கலாம். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தூங்குற மாதிரி பேபி கூட தூங்கலாம். உடனே பேனிக் ஆக வேண்டாம். பட் இஃப் யூ வாண்ட் டு வேக் அப் த பேபி ஃப்ரம் த ஸ்லீப், யூ கேன் டூ தட். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பேபி வயிற்றுக்கிட்ட போயிட்டு நல்லா ஸ்ட்ராங் கிளாப் ஆர் a strong alarm music இந்த மாதிரி வயிற்றுக்கிட்ட வச்சிங்கன்னா பேபிக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ பேபி வில் வேக் அப் ஃப்ரம் த ஸ்லீப். அப்போ உங்கள் பேபி வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், யூ கேன் ட்ரிங்க் a drumble of juice with salt and sugar. That will also give baby a boost and then baby will start moving. ஸோ இல்லை நீங்கள் ஒரு சைடு இந்த சைடு திரும்பி திரும்பி படுத்து பார்க்கலாம், கொஞ்சம் வாக்கிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பேபிக்கு யூஸ்வலாக சவுண்ட் ஸ்டிமுலஸ் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ் பேபி வில் கெட் அப் அண்ட் யூ கேன் சென்ஸ் த fetal movements. ஸோ fetal movements பர்டிகுலராக பார்க்க வேண்டியவங்க கம்மியான தண்ணி அளவு இருக்கிறது, லைக்கர் அளவு இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் அண்ட் பிபி இருக்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கணும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கும், பிளாசண்டா முன்னாடி ஆன்டீரியராக இருக்குது அப்படின்றவங்களுக்கும், ரொம்ப லைக்கர் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகலாம். இட் இஸ் நாட் தட் பேபி இஸ் மூவிங் லெஸ், பட் யூர் ஃபீலிங் இட் லெஸ் பிகாஸ் யூர் டம்மி, அந்த பேபியோட கை வந்து நம்ம வயிற்று மேலே படுற சென்ஸ் வந்து கம்மியாக தெரியுது இந்த 3 கண்டிஷன்லையும். ஸோ கீப் ட்ராக்கிங் யுவர் fetal movements. I think you would have understood how to track the daily fetal movement count. Next we are going to breast preparation for feeding. So breast massage every day. Circular motionல breast வந்து first massage பண்ணணும். இது எதுக்காக பண்றோம்? breast massage பண்ணும்போது blood flow to the breast is good. டெலிவரி ஆன உடனே நல்ல breast milk secretion இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஒழுங்காக பிரெஸ்ட் மசாஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நாங்கள் எவ்வளோ பேருக்கு அழகாக நார்மல் டெலிவரி பண்ணித்தரோம். ஆனால் நார்மல் டெலிவரி பண்ண உடனே பிரெஸ்ட் கேர் ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ், எனக்கு ஃபீடிங்கே வரமாட்டேங்குது டாக்டர், அண்ட் கிரியேட்ஸ் லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் பிட்வீன் த ஃபேமிலி. அம்மா நீ பால் கொடுக்கணும், நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் நல்லா சாப்பிட்டாலும் எனக்கு ஃபீடிங் வரமாட்டேங்குதுன்னு த பேஷண்ட் ஸ்டார்ட்ஸ் க்ரையிங். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 32 வீக்ஸ்லேருந்தே பிரெஸ்ட் மசாஜ் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்ளை ஆயில் அண்ட் சர்க்குலர் மோஷனில் பிரெஸ்ட் மசாஜ் பண்ணுங்க. அதே டைம் யூ கேன் ஆல்சோ டேக், பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் பாத் ட்வைஸ் அ டே, அண்ட் பிஃபோர் பாத் யூ கேன் சிட் வித் பிரெஸ்ட் மூவ் பண்ணிட்டு பாத்ரூம்லேயே உட்காந்து யூ கேன் டூ த பிரெஸ்ட் மசாஜ், ஆர் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் த பாத் யூ கேன் டூ இட்.
அண்ட் நிப்பிள் வந்து நிப்பிளை சுற்றி ஏரியோலா இருக்கும். அந்த ஏரியோலா பெருசாகிறதுனால and it is growing with the months of pregnancy. So there will be some scales over the areola. அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் ரப் பண்ணி எடுக்கலன்னா குழந்தை பிறந்த உடனே வாயில வைக்கும் போது அவங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கேல்ஸ் எல்லாம் வாயில படும், அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். So you have to remove the scales and scrub your nipples often. And then the next thing that you have to do is pull out the nipples. Flat nipple is a big problem. So நீங்க என்ன பண்ணணும், நிப்பிளை வந்து வெளிப்பக்கமா இழுத்து விடணும். நிப்பிள் புல் அவுட் பண்ணும்போது பேபியோட வாய் வந்து பிறக்கும் போது சின்னதா இருக்கும். ஸோ அதை லாச் பண்றதுக்கு நிப்பிள் கரெக்டா இருக்கணும். அதனால it will be very good if you're doing it correctly. So this breast preparation, if you're doing it, is well and good. You will be able to feed your child for 1 to 2 years with all these preparations. But sometimes you will be worried that எனக்கு breast milk வந்து சீக்கிரம் உடனே கொடுக்க முடியல, ஃபர்ஸ்ட் டே கொடுக்க முடியலன்னு. So suppose it is a cesarean, sometimes the pain is there and you will not be able to feed on the first time. You might give an artificial feed for the first 1 or 2, but after that definitely you can feed the child, be whatever is your age. நீங்க 40 yearsல IVFல கன்சீவ் ஆயிருந்தாலும் 50 yearsல IVFல கன்சீவ் ஆயிருந்தாலும் இல்ல உங்களுக்கு ரொம்ப சின்னதா breast tissue இருந்தாலும் definitely you can feed the baby with the breast milk. ஸோ என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனி ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா இஃப் யூ ஆர் கோயிங் டு டெலிவர், யூ ஹவ் டு பிரிங் யுவர் ஆதார் கார்டு அண்ட் பிக் மீ நம்பர் during the delivery because the admission process requires it. So though you are in emergency, keep these things ready. For a delivery bag kit, you should be ready so that never it is planned. Most of the pregnancies, they come with a pain in the middle of the night or early morning. So don't think that at the time of pain I can pack it up. Do it by 32 weeks. You are relaxed, you have lots of time with you. On a Sunday, you and your husband can sit together and do it. And don't do it alone because நீங்க டெலிவரியில இருக்கும்போது உங்க கூட இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து தர போறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியணும். அதனால நீங்களும் உங்க அம்மாவும் இல்ல உங்களோட அட்டெண்டர் யார் இருக்க போறாங்களோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திங்ஸ் பேக் பண்ணணும். So I think when you go through the slide, you will be able to tell you what all you need. You can take it out. Like soft washed blankets should be kept. And அன்னைக்கு தான் போய் புதுசா வாங்கிட்டு வந்து போட்டா அலர்ஜிஸ் வரலாம் பேபிக்கு. So anything you put on the baby should be washed with a warm water and then only it should be used for the baby. And wash soft towels to wipe the baby and a cloth napkin if at all you want to use it during the day. யூரின் பாஸ் பண்ணதா இல்லையானே தெரியலன்னு சொன்னா எல்லா டைமும் ஹகீஸ் போட முடியாது. மார்னிங்ல ஒரு 3-4 hours or eveningல ஒரு 3-4 hours you can remove the napkins and put cloth napkins so that you will also be seeing whether the baby is passing urine or not adequately. Nightல as a doctor and as a mother I prefer using a huggies because nightல வந்து பேபி கொஞ்சம் தூங்குவாங்க ஒழுங்கா. அப்படி நீங்க கிளாத் நாப்கின்ஸ் நைட்லயும் போட்டீங்கன்னா அடிக்கடி எழுந்திரிச்சு அழறதுனால பேபியோட ஸ்லீப் பேட்டர்ன் அண்ட் அம்மாவோட ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப பாதிக்கும். நைட்ல by 9 o'clock to morning 6 o'clock you can wear a diaper for the baby and with the diaper you have to change it at least 4 hours once or whenever the baby passes motion you have to change it. And washed baby dress, at least 5 day dresses and 5 night dresses like rompers which covers the leg and hands fully covered. So because I think in Chennai or any metropolitan cities it's very hot in our climate, you will be using an air conditioner at 27 to 28 and it's good for the baby also. But baby க்கு வந்து warm cozy environment தான் தேவை. அதனால பேபிக்கு வந்து நல்ல ஒரு ராம்பர் போட்டு ஒரு blanket போட்டு keep a comfort zone for the baby. Baby is going to have a nice sleep during the night and mother can also have a nice sleep. Other thing is baby have a sharp nails. நம்மளுக்கு பேபி வரும்போதே நிறைய பேபிஸ்க்கு ஷார்ப் நெயில்ஸ் இருக்கும். அதை ட்ரிம் பண்றதுக்கு ட்ரிம்மர் மாதிரி வச்சுக்கலாம், நெயில் கட்டரும் வாங்கிக்கலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 week is you can wear a gloves for the baby so that it doesn't scratch the face and keep the marks on the face. Other thing is paladai and a tumbler and a spoon in case your breast milk is not sufficient or you're going to express the breast milk and give or you're going to collect artificial milk and give. You need these things, so keep it ready. You can sterilize. If it is paladai la mukkiyama solradhu sharp edges irukka kudadu because silver paladai vaangumbodhu it is most of the things have a sharp edges, so get a nice paladai without sharp edges on it. And baby bag, you know that the baby can be zipped in a cozy bag to carry it back to the home. You can buy that and keep. And there is also baby bag with a mosquito net which you can confidently put in the home to avoid malaria and dengue. You can have the mosquito net so that வீட்ல நீங்க ரூம்ல பேபியை படுக்க வைக்கிறீங்கனாலும் பயப்பட தேவையில்லை.
on the bed or mosquito net varudhu, that is going to be very good. And you can also buy baby soaps with Himalaya, Dermatube or Johnson's baby soap. And then wipes, you can get it water based wipes irukku, but wipes oda most important and very good is cotton balls. What we tell as a doctor is wipes are not only for the expense, it has some chemicals in it, so which can be allergic to the baby. So you can buy cotton and roll it into balls and put it in a jar, and you can use warm water, dip the cotton in that and wipe the baby when it passes motion and urine. And you can also use it for wiping the nipples before and after feeding. So mother kenala ready aveknuna bathroom kit and makeup kit should be kept ready, and a nightie, feeding nightie is very good. It should be easy to feed the baby because baby doesn't have பொறுமை இருக்காது பேபிக்கு, சீக்கிரம் பால் வேணும்னு கேட்பாங்க. And sometimes you want to keep the baby warm while feeding. You have to cover the baby, so have a towel, feeding towel also. And also you can have feeding braces. Feeding braces le nariya types irukku, but we advise you to have a feeding braces which have a perfect hole around the areola, so the bracer lifts the breast and then has only the nipple is seen outside. Nipple and areola mattum da velila theriyra maadhiri irukku is very good. So have a comfortable bracer. And you will be needing per day 2, and you will be having so much of perspiration, so you have to take bath twice a day. So you have to take at least 6 to 7 pairs of these feeding braces might be needed. And maternity panties, a flask can also be useful to store warm water, which is used for wiping the baby and for you after before feeding. And a mobile charger, you will be taking lots of pics, so keep your mobile in charge so that you can take nice moments of the baby and have it as a memory. And the feeding pillow is a very good one because you have to sit erect and feed the baby. அப்போ குனிஞ்சு பேபி ஃபீட் பண்ணும்போது பார்க்க கூடாது. அது பண்ணீங்கன்னா ஷோல்டர் பெயின்ஸ் ரொம்ப வரும். ரெண்டாவது ஃபீடிங் பண்ணும்போது you cannot be leaning in front and then feeding the baby, then it will cause lots of back pain to you. To avoid that, there is a nice feeding pillow around the hip. So baby அது மேலே வச்சு ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் டெஃபினட்டாக கம்ஃபர்ட் இருக்காது. So this can be a simple thing which you can follow it. If you are not got a feeding pillow, we will be giving you a feeding pillow in the hospital. You can use that, and after you get back home, you can get the feeding pillow. And some patients do ask me painless or less pain labor. What is it, doctor? Painless labor aaka mudiyadhu. I tell my patients also, we can reduce the pain definitely to 70% so that the patient will not want a cesarean just for the sake of pain. Nalla alaga progress aayittu irukumbodhu, sometimes patients do feel that I cannot tolerate the pain, doctor, just do a cesarean for me. Those are the patients who are really needing a epidural or a Entonox. We have options of Entonox and epidural. Entonox oralavukku pain koraikum. It is nitrous gas. You would have seen in the movies that it reduces the pain. It is a laughing gas. And laughing la varadu, don't worry. But when you inhale it, you will reduce, and the pain varappa, the peak sensation of the pain will be reduced by 50% with Entonox. It's a gas, no injections in the back. You can have it at any time. Idhiliyo enak pain pogala appdin sonna, then you can use epidural analgesia, where there is a small injection which is given in the back, and many of them have had a beautiful normal delivery after taking the epidural. We have anesthetist in house, so he can be helping you with the epidural. And then after delivery also, if there is a pain, you can use it. If you're for sometimes doctors, many doctors during cesarean also ask for epidural so that they don't have pain after cesarean. But what I am talking about is an epidural for a normal delivery. So some patients who have delivered with epidural, I have always suggested all their friends, and the team as such, they come and ask me, doctor, do you definitely will give me epidural during delivery? Then only I'll accept for a normal delivery. So don't worry, sometimes delivery is not that painful. If it is painful, we are there to help you with Entonox or epidural. There is a new concept called hypnobirthing. It's not a new concept, it's there for a long time. But now there is lots of surge on that, and so many patients do ask me, and we also advise them to go for a hypnobirthing. It is actually, in a simple term, to tell us to hypnotize ourselves and to feel good about the birthing, and to think that everything is positive is going to happen, and it is going to be natural, and delivery is a natural process. So think about it in a positive way, you will have a good birthing. That is the concept of hypnobirthing. I think a positive attitude towards anything is going to give a happy result. So stay positive and have a natural birth. And there is also a concept called VBAC, vaginal delivery after cesarean.
So these are done after first cesarean. You can have a second baby normal delivery. In particular situations like the delivery was not a second stage, ரொம்ப wait பண்ணி last time பண்ணல. It was not a complicated cesarean. There was no infection involved in the previous cesarean. And it's only one cesarean. It was not a previous two cesarean sections. These are the conditions where we can try vaginal delivery. And in this pregnancy, your obstetrician will assess and let you know whether you can have a vaginal birth after cesarean. But why so many of you are not opting for it, or so many of the gynecologists are not opting for VBAC, is that it has drastic complications like uterine rupture, fetal distress, need for blood transfusion, and some cases we have to really remove the uterus also. Sometimes we can foresee the complications and we advise you to go for a cesarean electively without trying. Sometimes we do try for a VBAC, and we have had situations like 50% of patients who try VBAC go for a normal delivery, and 50% of them these complications do happen and we have to rush them for a delivery. So you have to choose a place where the labor room and the cesarean theatre is very nearby, so that if there is a complication, hardly we'll have 5-10 minutes to shift the patient to the cesarean. So you have to be knowing all these, and then once you get ready mentally, you can try for a normal delivery after cesarean. So what is preterm delivery, doctor? When is term? 37 weeks is term. So 34 to 37, which is marked in green, is a late preterm. So this is also not a problem. Many of the twins who are delivered at 34 to 37 weeks are happy, without oxygen, without any support, and they feed the breast milk naturally, and they are very good. But 30 to 34 weeks, we are not really worried, but baby will need NICU care at least for a week or 10 days. So 32 to 34 weeks, most of the babies are not on a ventilator, but they need oxygen support like CPAP, and they are on a monitoring for a 10 days. But if it is less than, it is 28 to 32 weeks, many babies do need ventilatory support, and it is very crucial that it has to be taken care very sensitively, because you can develop infection, it can have necrotizing enterocolitis, and there are lots of problems, gut problems, feeding problems at 28 to 32 weeks. But still, we have had so many babies who are born at 28 to 32 weeks, and they are very fantastic. They are every year during New Year, I get lots of pictures of babies who had been born in our hospital at 28 to 32 weeks, and they are riding cycle, they are very good sportsmen, they are very intelligent, winning all the trophies. So don't worry if you have a baby at 28 to 32 weeks delivered, but we will try to avoid it, because every time it is not going to be easy. Less than 28 weeks, our salvageability is still a query. There are certain scenarios, 28 weeks, 26 to 28 we have delivered the babies and they are very good. But more than 28 weeks, we can assure that it is going to be very good prognosis. But less than 28 weeks, there can be a problem. And post-delivery, what you're going to do, the baby might get 2-3 blood checkups, so don't get tensed. As soon as the baby is delivered, we collect the cord blood for blood grouping, and we are going to check the thyroid, bilirubin levels after 1 day or after 48 hours after delivery, to check whether there is a jaundice after the delivery process due to the breast milk. And we also do a hearing test. It has to be done not on the same day, it has to be done at least 24 hours after delivery, so that the water which is clogged in the eardrums will go off. And the newborn screening is an optional thing, it is not mandatory for everybody. As told, if there is a genetic problem or a family problem, or there is a problem with the father or mother, then they can go for a newborn screening. But if you want to do it, you can definitely do it. It is not going to be harmful to the baby. And sometimes the doctors do ask for hemoglobin, serum calcium, blood sugar levels. Blood sugar levels are especially needed for babies whose mother is diabetic. So there is a opposite reaction. If the mother has a high blood sugar, baby after delivery will have a low blood sugar. So to monitor whether the blood sugar is going very low, we have to do the blood checkups. So when we are going for a newborn screening, these are the list of tests that we are going to do it. So this can also be a part of your newborn checklist. So I hope that you are clarified with how you can go about your third trimester. As a doctor, what patient needs, I have told you. But if you have any queries, you can always visit our Facebook site and give us send us your comments, and we'll be happy to answer yours. And follow us on the YouTube site, and you can subscribe us and follow us with all the videos.